ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்ஃபெக்ட் டியூஷன் சென்டர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம தமிழில் பொது தமிழில் அழகு ஒன்றில் அடுத்தடுத்த டாபிக்ஸ் பார்த்துட்டே இருந்தோம். ஸோ அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுட்டெழுத்துக்கள் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சுட்டெழுத்துக்கள் அப்படின்னா என்னன்னா சுட்டிக்காட்ட பயன்படுத்தக்கூடிய எழுத்துக்கள் சுட்டெழுத்து. இப்போ அது என்ன சுட்டி காட்டுறதுன்னா, இப்போ ஒருத்தர் தொலைவில் இருக்காரு அப்படின்னா அவர் தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அவர், இவர், அவன், அவள், இவள், அந்த, இந்த மாதிரியான சொற்கள் வந்து எனக்கு சுட்டெழுத்து, இந்த மாதிரியான எழுத்துக்கள் வந்து எனக்கு சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சுட்டெழுத்துக்கள்ல எனக்கு 4 வகையா பிரிக்கிறாங்க. முதல்ல சுட்டெழுத்துக்கள் 3 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா ஆ, இ, உ. அதாவது அவன், இவன், உவன், ஊ அப்படின்ற வார்த்தை வந்து நமக்கு வழக்குல இருந்திருக்கு, ஊன்ற சுட்டெழுத்து. ஆனா செய்யுட்கள்ல இருந்திருக்கு. இப்போ தற்காலத்துல நம்ம என்ன பண்றது இல்லைன்னா இந்த ஊவை வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதற்கு பதிலா நம்ம எதை பயன்படுத்துறோம் அப்படின்னா ஆவையும் ஈயையும் தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அவன், இவன் மாதிரியே இது ரெண்டுக்கும் இடையில இருக்கவங்களை குறிக்கிறதுக்கு நம்ம உவன் அப்படின்னு சொல்லி பயன்படுத்துறோம். அதே மாதிரி உம்பர் அப்படின்னா என்னன்னா மேலே அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அதே மாதிரி உதுக்கான், கான்னா பாருன்னு அர்த்தம். உதுக்கான் அப்படின்னா முதுகுபுறமாக கான் அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரியான வார்த்தைகள் வந்து எனக்கு வழக்குல இருந்திருக்கு. ஆனா இப்போ வந்து எனக்கு வழக்குல இல்லை. சோ ஊ நம்ம அடிக்கடி பயன்படுத்துறது கிடையாது. இப்போ இந்த சுட்டெழுத்துக்களை ஆவு ஈ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு 4 வகையில பிரிக்கிறாங்க. இப்போ அது என்ன 4 வகை அப்படின்னா தொலைவு அடிப்படையில எனக்கு அது 2ஆவும், பொருள் கொடுக்கக்கூடிய அடிப்படையில எனக்கு 2ஆவும் பிரிக்கிறாங்க. தொலைவு அடிப்படையில எப்படி 2ஆ பிரிக்கிறாங்க அப்படின்னா அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு. நமக்கு தெரியும் அண்மை அப்படின்னா அருகில் அப்படின்னு தெரியும், சேய்மை அப்படின்னா தொலைவு அப்படின்னு தெரியும். இப்போ அருகில் இருக்கு, இப்போ ஒருத்தர் என் பக்கத்துல இருக்காருன்னா அவர் என்ன சொல்லுவோம், இவன் அப்படின்னு சொல்லுவோம், இல்ல இவர், இந்த புத்தகம், இந்த மேசை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அது வந்து எனக்கு அண்மை சுட்டு. அப்போ அண்மை சுட்டக்கூடிய எழுத்து என்ன அப்படின்னா இ. இதே தொலைவுல இருக்கு, ஒரு 2 வீடு தள்ளி இருக்குன்னா அந்த பக்கம், அந்த புத்தகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அது வந்து சேய்மை சுட்டு. சேய்மை சுட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஆ. இப்போ தொலைவு அடிப்படையில 2ஆ பிரிச்சாங்க இல்லையா. பொருள் அடிப்படையில எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா அகச்சுட்டு, புறச்சுட்டு. இப்போ அகம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும், உள்ளே அப்படின்னு தெரியும் இல்லையா. உள்ளே இருந்து பொருள் குடிக்கக்கூடியது அகச்சுட்டு, வெளியே இருந்து சுட்டக்கூடியது புறச்சுட்டு. அது என்ன அப்படின்னா இப்போ நம்ம சில வார்த்தைகள் எடுத்துக்கலாம். அவன், இவன், அது, இது, இந்த மாதிரியான வார்த்தைகள்ல இங்க சுட்டக்கூடிய எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன தராது அப்படின்னா பொருள் தராது. அதாவது இந்த சுட்ட எழுத்துக்களை நீக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு என்ன கொடுக்காது அப்படின்னா பொருள் கொடுக்காது. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அப்ப புறச்சுட்டுனா என்ன அப்படின்னா அம்மரம், இப்புத்தகம், வேற என்ன எழுதலாம். இப்போ இந்த சொற்கள்ல நான் இந்த சுட்டக்கூடிய எழுத்துக்களை நீக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வருது, மரம் அப்படின்றது ஒரு பொருள் கொடுக்குது இல்லையா. மரம் அப்படின்றது ஒரு பொருள் தருது, புத்தகம்ன்றது ஒரு பொருள் தருது, மலை அப்படின்றது ஒரு பொருள் தருது இல்லையா. சுட்டெழுத்துக்களை நீக்கினாலும் எனக்கு பொருள் தரக்கூடிய சொற்கள் வந்து புறச்சுட்டு, பொருள் தராத சொற்கள் வந்து அகச்சுட்டு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ என்ன பார்த்தோம்,
தொலைவு அடிப்படையில ரெண்டா பிரிச்சாங்க, பொருள் அடிப்படையில ரெண்டா பிரிச்சாங்க. அண்மை சுட்டு, சேய்மை சுட்டு, அகச்சுட்டு, புறச்சுட்டு. இது இல்லாம சுட்டு திரிபு அப்படின்றது ஒண்ணு இருக்கு. இப்போ இதுவரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சுட்டு திரிபு பார்க்க போறோம். அது என்னப்பா சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ இந்த அந்நீர்வீழ்ச்சி இச்சட்டை இப்படி ரெண்டு சொற்களை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுல இந்த சுட்ட எழுத்துக்கள் எப்படி திரிஞ்சு வரும் அப்படின்னா, அந்த நீர்வீழ்ச்சி, இது எப்படி எழுதலாம்? அப்போ இந்த சட்டை, இந்த மாதிரி பிரிஞ்சிருச்சு இல்லையா? இந்த மாதிரி பிரிஞ்சு நமக்கு திரிஞ்சு தர வரக்கூடிய சுட்டு எழுத்துக்களை, சுட்டு சொற்களை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இப்போ இதுல எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரலாம் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா, இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, உம்பர் என்னும் சொல்லின் பொருள், அதெல்லாம் அது ஸ்பெசிபிக்கா வரலாம். இது எல்லாத்தையும் தாண்டி அகச்சுட்டு, ஒரு சில புறச்சுட்டு சொற்களை குறித்து இது அகச்சுட்டா புறச்சுட்டான்னு கேட்கலாம். அதே மாதிரி அண்மை சுட்டா சேய்மை சுட்டான்னு நம்மளை கண்டுபிடிச்சு எழுத சொல்லலாம். ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் இந்த டாபிக்ல இருந்து வரும். ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ஈஸியான டாபிக். இதுல இருந்து கொஸ்டின் எடுக்கக்கூடிய பாசிபிளே இவ்வளவுதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்தடுத்து நம்ம போடக்கூடிய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லேர்ன் டுடே, லீட் டுமாரோ. தேங்க்யூ.